ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ கணேஷாய நமக. ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக. ஓம் நம சிவாய சிவாய நமக. குரு வணக்கம். நினைப்பவர் தம்மை காக்கும் நிகரரு மந்திரத்து தனிப்பொருள் உணர்த்தும் தெய்வம் தனித்தொழிற் வேலின் தெய்வம் வினைப்பகை ஓட்டும் செவ்வேள் வியன் புகழ் முனி குழு போற்றும் பாம்பன் முனி குரு மலர்த்தாள் போற்றி. அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் அருளிய குமாரஸ்தவத்தில் இன்று 37வது வரியான ஓம் அகார பதையே நமோ நமக என்பதின் விளக்கத்தை பார்ப்போம். அகாரத்தின் வடிவமாக விளங்கும் ஆறுமுக பரபிரம்மனுக்கு வணக்கம் வணக்கம். உபனிஷத்களின் அடிப்படையிலும் சிவாகமங்களின் அடிப்படையிலும் ஓம்காரத்தின் பாகங்கள் விளக்கப்படுகின்றன. ஓம்காரத்தின் பாகங்கள் 4. அவை அ, உ, ம அர்த்த மாத்திரை எனப்படும். அகாரம் பூலோகத்தை குறிக்கும். ரிக்வேதம் வசுக்களையும் காயத்ரி சந்தஸையும் வேதாக்னிகளுள் கார்கபத்தியம் என்பதையும் குறிக்கும். சிவந்து பொன்னிறமாகவும் விளங்கும். ஓம்காரத்தின் முதல் பாகமான அகாரத்தை தியானிப்பதால் தவ ஆற்றல், பிரம்மச்சரியம், ஸ்ரத்தை என்பதை அடைய முடியும். அகாரம் விழிப்பு நிலையில் இயங்கும். விழிப்பு ஸ்தானம் நெற்றியாகும். அகாரமே உலகத்தை நடத்துகின்றது. அனைத்து ஒளிகளுக்கும் சாஸ்திரங்களுக்கும் அதனுள் உள்ளது. விழிப்பு நிலையில் அகாரம் 35 கருவிகளால் தொழில்படுத்தப்படுகின்றது. மகுடாகமம் அகாரம் இதயஸ்தானம் என்றும் சிவபெருமானின் பஞ்சமுகங்களில் சத்யோஜாத முகத்தையும் குறிக்கும். மாத்ருகா வடிவத்தில் அகாரம் கேசாந்தரமாக விளங்குகிறது. சிவலிங்க வடிவத்தில் பிரம்மபாகமான அடிபாகமாக விளங்குவதும் அகாரமே. அகாரம் விஸ்வவிஸ்வம், விஸ்வவிராட், விஸ்வஓத்ரு, விஸ்வதுரியம் எனப்படும் 4 பாதங்களை உடையது. இவ்வாறு பல்வகையாக விளங்கும் அகாரத்தை நடத்துபவனாய் அதற்கு பதியாக திகழ்பவன் முருகப்பெருமானாவார். அதனால் அகார பதையே நமோ நமக என்று போற்றி புகழ்கிறார் சுவாமிகள். அடுத்ததாக ஓம் உகார பதையே நமோ நமக என்பதன் விளக்கத்தை பார்ப்போம். உகார வடிவமாக விளங்கும் குகப் பரம்பொருளுக்கு வணக்கம் வணக்கம். ஓம்காரத்தின் 2வது பாகம் ஆகாயத்தையும் எஜுர்வேதத்தையும் ருத்ரர்களையும் திருஷ்டுப் சந்தஸ் என்பதையும் தட்சிணாக்னியையும் குறிக்கும். கருநீலம் உடையதாய் விளங்கும். உகாரத்தை தியானிப்பவர் மனோமயமாக ஆகின்றான். உகாரம் தைஜசன் எனப்படும் கனவு நிலையை தொழில்படுத்தப்படுகிறது. விஸ்வத்தை காட்டிலும் தைஜசம் மேம்பட்டது. விஸ்வம் பிராக்ஞம் இரண்டின் நடுவே விளங்கி ஸ்வப்னஸ்தானம் கழுத்து 25 கருவிகள் உகாரத்தில் தொழில்படுத்தப்படுகின்றன. சிவபெருமானின் 5 முகங்களில் வாமதேவ முகத்தை குறிக்கும். சிவலிங்கத்தின் விஷ்ணுபாகமாகிய நடுபாகத்தில் உகாரம் விளங்குகிறது. மாத்திருகை வடிவத்தில் உகாரம் செவியாக விளங்குகிறது. உகாரம் விராட் விஸ்வம், விராட் விராட், விராட் ஓத்ரு, விராட் துரியம் எனப்படும் 4 பாதங்களை உடையது. இவ்வாறு உகார அக்ஷரத்திற்கு பதியாக விளங்குபவன் குகப்பெருமான் ஆவார். ஆதலால் உகார பதியே நமோ நமக என்று துதிக்கிறார். அடுத்ததாக ஓம் மகார பதையே நமோ நமக என்பதன் விளக்கத்தை பார்ப்போம். மகார வடிவமாக விளங்கும் மயூரநாத பெருமானுக்கு வணக்கம் வணக்கம். ஓம்காரத்தின் 3வது பாகமாக விளங்கும் மகாரம் ஆகாசத்திற்கு மேற்பட்ட தீலோகத்தையும் சாமவேதத்தையும் சூரிய தேவர்களையும் ஜெகதி என்ற சந்தஸையும் ஆகவனியாக்ஞையும் குறிக்கும். இது வெள்ளை நிறம் உடையது. மகாரத்தை தியானிப்பவர் சூரியனோடு ஐக்கப்பட்டு பாம்பு சட்டையினின்று விடுபடுவது போல பாவத்தினின்று விடுபட்டு பிரம்மலோகத்தை அடைகின்றான். பரம புருஷ தரிசனத்தையும் அவன் பெறுகிறான். மகாரம் பிராக்ஞன் எனப்பட்டு உறக்க நிலையில் தொழில்படுத்தப்படுகிறது. விஸ்வம் தைஜசம் இரண்டையும் உள்ளடக்கியிருப்பது. அகார உகாரத்தை உள்ளடக்கியது. உறக்கஸ்தானம் இதயம், சித்தம், பிராணன், புருஷன் 3ம் தொழில்படுத்தப்படுகின்றன. உள்நாக்கு இருக்குமிடத்தில் ஸ்தானமாகும். சிவபெருமானின் 5 முகங்களுள் அகோர முகத்தை குறிக்கும்.
சிவலிங்கத்தில் மேல்பாகம் ருத்ரபாகத்தில் மகாரம் விளங்குகிறது. மாத்திருகை வடிவத்தில் மகாரம் ஹிருதயத்தை குறிக்கும். மகாரம் ஓத்ரு விஸ்வம், ஓத்ரு விராட், ஓத்ரு ஓத்ரு, ஓத்ரு துரியம் எனப்படும் 4 பாதங்களை உடையது. இவ்வாறு விளங்கும் மகாரத்தின் வடிவமாக தலைவனாகவும் விளங்குபவர் சண்முகப் பெருமான் ஆவார். ஆதலால் ஓம் மகாரபதையே நமோ நமக என்று போற்றித் துதிக்கிறார் சுவாமிகள். அடுத்ததாக ஓம் விகாசபதையே நமோ நமக என்பதன் விளக்கத்தை பார்ப்போம். பெருமலர்ச்சியுற்று ஒளிக்கும் ஒளியாகத் திகழும் ஓம்கார குருநாதனுக்கு வணக்கம் வணக்கம். விகாசம் மலர்ச்சி. மகாரத்துக்கு மேற்பட்டு விளங்கும் அர்த்தமாத்திரை பிந்து முதலான கலைகளை விகாசம் என்னும் சொல் குறிக்கின்றது. அர்த்தமாத்திரை சோமலோகத்தையும் அதர்வண வேதத்தையும் மருந்துகளையும் விராட் என்னும் சந்தஸையும் ஏகரிஷி என்னும் சிவாக்னியையும் குறிக்கும். மின்னல் போன்று விளங்கும், எல்லா நிறங்களும் உடையதாய் விளங்கும் அர்த்தமாத்திரை துரிய விஸ்வம், துரிய விராட், துரிய ஓத்ரு, துரிய துரியம் என்ற 4 பாதங்களை உடையது. விகாசம் என்பது பிராணவாயு புருஷன் என்னும் 2 தொழில்கள் படும். துரியஸ்தானமாகிய உந்தியையும் புருஷன் மட்டும் தொழில்படும் துரியாதீத ஸ்தானமாகிய மூலாதாரத்தையும் குறிக்கின்றது. இரு புருவ மத்தியில் பிந்து புருவ மத்தி நாதம் நெற்றிஸ்தானமாகும். சிவபெருமானின் 5 முகங்களில் தத்புருஷ முகத்தையும் நாதம் ஈசான முகத்தையும் குறிக்கும். நாதாதீதமாக விகசித்திருக்கும் நிலை நடேஸ்வர பெருமானை குறிக்கும். இவ்வாறு அகாரம் தொடங்கி நாதாதீதம் வரை விகசித்திருக்கும் பிரணவஸ்வரூபமாக விளங்கும் சபாபதிக்கு வணக்கம் என்ற மந்திர பொருளும் உண்டு. பிரணவங்கள் பல வகைப்பட்டு விளங்குகின்றன. பிரம்ம பிரணவம், ஆந்தரீக பிரணவம், விராட் பிரணவம், சம்ஹார பிரணவம், விவகாரீக பிரணவம், பாஹ்ய பிரணவம், ஆர்ஷ பிரணவம், யோக பிரணவம் என பிரணவ வகைகள் உபனிஷத்களில் கூறப்பட்டுள்ளன. விகாசபதி 13 கலைகளும் 16 கலைகளும் உடைய பிரசாத மந்திரம் ஆகும். சிவ பஞ்சாட்சரமாகும். சிவஞான கதியாகிய முக்தியை கொடுப்பதால் இம்மந்திரம் பிரசாதம் என சிவாகமம் கூறுகிறது. 8 வகைப்பட்டு விளங்குகிறது. இவ்வாறு பிரசாத மந்திர கலைகளாக மலர்ச்சி பெற்றிருக்கும் நாயகன் மயூரநாதன் ஆவார். வி பறவை, காசம் ஒளிர்தல், பக்ஷிராஜனாக விளங்கும் மயிலாகிய பறவையின் மேல் 1000 கோடி சூரியர் உதித்தாற் போன்று பேரொளியுடன் விளங்கும் குகப்பெருமான் விகாசபதி என்று துதிக்கப்படுகிறார். வி என்பது பிரம்ம ஞானியரை குறிக்கும். பிரம்ம ஞானியர்களின் உள்ளமாகிய தாமரை பீடத்தில் இதய குகையில் பிரம்மப் பொருளாக விளங்கும் குகப்பெருமானுக்கு விகாசபதி என விளக்குகிறார் சுவாமிகள். வி எண்ணில் கோடி ஆன்மாக்கள். அத்துணை ஆன்மாக்களின் உள்ளும் அந்தர்யாமியாக விகசித்திருப்பவன் விகாச பெருமான் ஆதலால் விகாசபதி எனப்படுகிறார். விகாசம் என்பது பேரொளி என்றும் பொருள் உண்டு. அண்டவெளியில் ஜோதி கணங்களுக்கெல்லாம் ஒளி கொடுக்கும் மூல ஜோதியாக விளங்கும் முருகப்பெருமான் விகாசபதி. நட்சத்திர கூட்டங்கள் முதலான சூரிய பகவானையும் முக்தாத்மாக்களின் கூட்டத்திற்கும் இறைவனாக குகப்பெருமான் தான் ஒளியாக விளங்குகிறார். விகாசம் சாட்சி சைத்தன்யம் என்ற பொருளில் சாட்சி சைத்தன்யமாக விளங்கும் குகப்பெருமான் விகாசபதியாக விளங்குகிறார். பல்வேறு மார்க்கங்களாகவும் அடையப்படும் பயனாகவும் மலர்ச்சி பெற்றிருப்பவர் விகாசபதி. யோக பூமி 7ஆகவும் மலர்ச்சி பெற்றிருக்கும் யோக நாயகன் விகாசபதி ஆவார். அகார உகார மகாரத்தை தொடர்ந்து நாதம் முதலான கலைகள் சிவலிங்கத்தின் ஜோதி பாகமாக காட்சியளிக்கும். மகேஸ்வர பாகம், சதாசிவ பாகம் என விளங்கும் சிவஜோதி ஸ்வரூபமான சிவலிங்க வடிவமாக மலர்ச்சி பெற்றிருக்கும் நாயகன் விகாசபதி ஆவார். 6 வகை அத்துவாக்களாகவும் விகசித்திருக்கும் வேலாயுதப் பெருமான் அத்துவா முக்தி விகாசபதி சண்முகப் பெருமான் என கூறி இவ்வாறு இன்று ஓம் அகாரபதையே நமோ நமக, ஓம் உகாரபதையே நமோ நமக, ஓம் மகாரபதையே நமோ நமக, ஓம் விகாசபதையே நமோ நமக என்ற 4 ஸ்தோத்திர மந்திரத்தின் விளக்கத்தை பார்த்தோம்.
அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சியை தொடர்ந்து சிந்திப்போம். கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன். வான்முகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க. நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க. மேன்மை கொள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம். வேலும் மயிலும் துணை. ஓம் சரவணபவ முருகாசரணம். திருச்சிற்றம்பலம்.